என் அன்பார்ந்தவர்களே, நானும் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா பள்ளிக்கூடத்தில் 9th 10th +1 +2 இந்த வகுப்புகளை ஒரு தனியான ஒரு பில்டிங் எடுத்துன்னு போயிருக்கோம். எதுக்காகனா ஸ்பெஷல் கோச்சிங்ன்றதுக்காக. எதனால் ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்னா, இந்த 4 வருடங்கள் தான் அவங்களுடைய 80 வருடங்களை முடிவு பண்ண போகுது. அவங்க மனசெல்லாம் படிப்பில் தான் இருக்கணும். அதனால தான் இந்த எபிசோட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். போன எபிசோடில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நான் கருப்பு கோழி குண்டு தான் போகிறத வந்தேன், ஆனால் நான் கடைசியில் செஞ்சு முடிச்சது இது. ஆக நம்ம நினைப்பது ஒன்று, ஆனால் செயல்படுவது வேறொன்று. படிக்கணும்னு தான் வரும், கிளாஸில் ஆசிரியர் வரும்போது படிக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும்னு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் அது நடப்பது கிடையாது. யாருக்கு நடக்குதோ அவங்க நல்லாவே இருக்காங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. உலக யுத்தத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, பிசீஜ். பிசீஜ் அப்படின்னா ஒரு நாட்டை 4 பக்கங்களையும் படை சூழ்வது. இந்தியா இருக்கு, இந்தியா பிசீஜ் அப்படின்னா 4 பக்கங்களையும், இந்த பக்கம் ஒரு சமுத்திரம் இருக்கு, இந்த பக்கம் சமுத்திரம் இருக்கு, இந்த பக்கம் சமுத்திரம் இருக்கு, மேலே வந்து இமயமலை இருக்கு, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்கு. So India is surrounded by all these natural things. எப்படி அந்த நாட்டை 4 பக்கங்களையும் படை சூழ்ந்து விட்டால் அந்த நாடு ஒண்ணுமே பண்ண முடியாதோ, அதே போலதான் நமது குழந்தைகளுடைய மனசை பல விஷயங்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், மகாபாரதத்தில் அபிமன்யு கதை. அபிமன்யு அந்த பத்மயுகத்தில் போயிடுறாரு, அவரை எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்துக்கிறாங்க, அவரால் வெளியில் வர முடியல. இந்த நிலையில தான் இருக்காங்க நம்ம மாணவர்கள் இன்றைக்கு. 2 விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொடக்டிவ் டைம், அவைலபிள் டைம். ப்ரொடக்டிவ் டைம்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போக உனக்கு எவ்வளவு கிடைச்சது நேரம். அவைலபிள் டைம்னா காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரையில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தி சில்ட்ரன் ஷுட் பி ட்ரெயின்ட் டு வார்ட் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ். இன்டரப்ஷன் வரத்தானே வரும். ரோட்டில் வண்டி ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோமோ, மோட்டர் பைக் ஓட்டுறோமோ, கார் ஓட்டுறோமோ, ஒரு கவர்னரோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோ போகும்பொழுது அந்த ரோடெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்க எவ்வளோ வேணால் ஸ்பீடில் போய்ப்பாங்க. அது மாதிரி நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம போகும்போது இது குறுக்க வரத்தான் வருவாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணத்தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு எரும மாடோ இல்லை ஒரு மிருகமோ கிராஸ் பண்ணோம். இதெல்லாம் இருக்கிறது தானே ஒரு பாதை. அந்த பாதையில் வண்டி நம்ம ஒழுங்காக ஓட்டணுமா இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைகள் கூட. ஒரு புள்ளி ஓவர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு சராசரி 60,000 80,000 எண்ணங்கள் மனசுல ஓடுதான். இப்போ எப்படி இந்த கண்டெய்னர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதோ, அதே போல மனசு என்பது இந்த ஒரு கண்டெய்னர் போல இந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு தாட்ஸ், ஒரு எண்ணம். இப்போ காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரையில் எந்த விதமான எண்ணங்கள்லாம் குழந்தைகள் மனசில் வருது யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் இதை கேல்குலேஷனே பண்ணலாம். 60,000 80,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா அதை 24ஆல் டிவைட் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ எண்ணங்கள் வந்தாச்சா இல்லையா? அதை 60ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க. அதை 60ஆல் டிவைட் பண்ணுங்க, ஒரு வினாடிக்கு எவ்வளவு எண்ணங்கள். ஆக அப்படி கண்ணை மூடி நான் திறக்கிற வேலைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது. அந்த நேரத்தில் என்னுடைய மனம் ஒரே ஒரு எண்ணத்திலே நிலை குத்தி இருக்கிறதா? இதுதான் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் யார் வெற்றி பெற்றார்கள் என்றால்
யாரால ஒரே ஒரு விஷயத்தின் மேல மனசு இங்கேயும் அலைபாயாம இருக்கோ அவங்களால தான் வெற்றி பெற முடியுது. தி மேக்ஸிமம் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் எ பர்சன் இஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் அ பர்டிகுலர் திங். இந்த பயிற்சியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த பயிற்சியை கொடுக்கலன்னா, நான் காலையில் 4 மணிக்கு எழுந்தேன், ராத்திரி 2 மணி வரைக்கும் படித்தேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனை மணி நேரம் படித்தோம் என்பது முக்கியம் அல்ல, அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம மனசு இங்கே அலைபாயாமல் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எதெல்லாம் நம்ம மனசில், குழந்தைகள் மனசில் எல்லாம் பிஸின்னு சொன்ன பாருங்க, எதெல்லாம் சுற்றி வருது? இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வகுப்பில் நடந்த பிரச்சனை, விளையாட்டு மைதானத்தில் நடந்த பிரச்சனை, வீட்டில் நடந்த பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள நடந்த பிரச்சனை, எத்தனையோ டெலிஃபோன் கால் வருது அந்த பிரச்சனை, எத்தனையோ எஸ்எம்எஸ் வருது, எத்தனையோ வாட்ஸ்அப் வருது. ரைட்? நம்ம குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள், நம்ம பார்க்கக்கூடிய அந்த டெலிவிஷனில் வரக்கூடிய விஷயங்கள், திரைப்படம் பார்க்கலாங்கன்னா அதில் வரக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் தான் பிஸிஸ்ட். அப்போ படிக்கும்போது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு நம்ம மனசே ஒரே ஒரு விஷயத்தில் நிலைக்குற்று இருந்தால் உங்கள் குழந்தைகளாலையும் நிறைய மார்க் வாங்க முடியும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.